வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. குட் ஈவினிங். இன்றைக்கி மார்னிங் வாக்கிங் போயிட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் சில்டாக விளாண்டுச்சு, வெளியே போய்ட்டு வர விளாண்டுச்சு. தம்பி கூட விளாட்னேன், கெலட்டா பண்ணேன். அவன் கூட கெலட்டா பண்ணால் தான் அவனுக்கு அந்த நாள் ஃபுல்ஃபில் ஆகும். அப்புறம் டிமார்ட்டுக்கு போயிட்டு வந்தோம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. டிமார்ட்டு எல்லாம் விலை கம்மியாக இருக்குங்க, எவ்வளோ பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே விலை கம்மியாக தான் இருக்குது. எல்லாத்துலேயும் விலை கம்மியாக இருக்குது. அது எப்படி அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுது தெரில. எனக்கு சந்தேகமாக இருக்குது. எப்படி தான் விலை அப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு தெரில. 649 ரூபா சர்ஃப் எக்ஸல் போட்டிருக்காங்க, ஆனால் 475 ரூபா கொடுக்குறாங்க. இதே நீங்கள் இருக்கிற பக்கத்தில் மோரோ இல்லாட்டி நம்ம யூஸ்வலாக அங்கே ஒரு ராஜஸ்தான் கடை அந்த மாதிரி சேடு கடை வாங்கினா ஒரு 25-30 ரூபா குறைப்பாங்க. பயங்கர ஆச்சரியமாக. ஒன்றும் இல்லைங்க, ஃபார்ச்சூன் ஆயில் வந்து 120 ரூபா நேற்று நான் வாங்கினேன். ஆமாம், 120 ரூபா வாங்கினேன். அதே ஃபார்ச்சூன் ஆயில் இன்றைக்கி நான் வந்து 101 ரூபா வாங்கினேன். 19 ரூபா டிஃப்ரெண்ட் வருது ஒரு பாக்கெட்டு. எப்படி அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுது, எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல. சரி, நானும் ஒய்ஃபும் போயிருந்தோம், அதெல்லாம் வாங்கிட்டோம். ஏகப்பட்டது எங்கள் ஒய்ஃபு அதெல்லாம் பார்த்துட்டு அந்த டப்பா கிப்பாலாம் வாங்கினாங்க. இப்போ சமையல் ரூமில் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு 1 ஹவர் ஆகுது, என்ன தான் பண்ணுறாங்க தெரில. இங்கே பாருங்கள், வாங்கினது இந்த ஃபார்ச்சூன் ஆயில் தான் சொன்னேன். வாங்கினது அடி வச்சுட்டு இருக்காங்க. டப்பா வாங்கியிருக்காங்க, வந்து காமிக்கிறாங்க. ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள், அதை பார்த்தாலும் பயமாக இருக்குது. நான் உள்ளே வந்துட்டேன். ஃபுல்லாக இங்கே பாருங்கள், வீடு அல்லூலப்பட்டு கிடக்குது. என்ன தான் என்ன திருப்பாதீங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்குது வீடு ஃபுல்லாக. வெறும் டப்பாவாக வீடு க்ளீன் பண்ணுற சொல்லிட்டு இப்போ நீ எல்லா டப்பாவும் மாற்றி வச்சுருக்கேன். எனக்கு தான் கன்ஃபியூஸ் ஆகும், இதில் சக்கரை இருக்குது. இங்கே வாங்க, எங்கே வர சொல்கிறேன். இதெல்லாம் தனித்தனியாக போட்டு வச்சுருக்கோம். இது இதெல்லாம் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க. ஓ, என்ன இதுப்பா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மண்ணாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் பொருளை வாங்கி போடணும். இதில் வெறும் மசாலா மட்டும், இந்த ஏலக்காய், இந்த லவங்கம், பிரிஞ்சி இலை, அதெல்லாம். இது மசாலா டப்பா தனி, இது தனி. இதில் இருக்கிறதெல்லாம் ஒரு ஐட்டம்ஸ் எல்லாம். இது நல்லா இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறது. கடுகு, சோம்பு, சீரகம், வெந்தயம், தனியா, கடுகு. இதுவும் வெந்தயம் தான். இது மிளகு. இது சோம்போட தனியாக வச்சுருக்கேன், நடுவில் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. நல்லா இருக்கேன், அடுக்கி வச்சுருக்கேன். இதில் ஃபார்ச்சூனாக எடுத்து வைக்கலையே. இந்த கப்பை நான் காமிச்சேன் உங்களுக்கு, மதியானம் காமிக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கப்பு வந்து டிமார்ட்டில் காமிச்சேனா 100 ரூபா, ஞாபகம் வர மாட்டேங்குது. 99 ரூபா. இதான் காமிக்கிறது. இதுதான் சொன்னேன். இது வந்து டேபிள் கிளாத் வாங்கினேன் உங்களுக்கு. இந்த கிளாத் இருக்குங்க இல்லையா, இது என்ன பண்ண, நான் கையில் துவைக்கிறதுக்கு பதில் வாஷிங் மிஷினில் போட்டேன். இந்த கிளாத் பிச்சுன்னு வந்துச்சு, எல்லாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் பிச்சுன்னு வந்துருக்கு பாருங்க. ஓரத்தில் பாருங்கள், பிச்சுன்னு வந்துச்சு, லேயர்லாம் எல்லாம் பிச்சுட்டு வந்துச்சு. இன்றைக்கி இது வாங்கணும். இதோட விலை என்ன தெரியுமா உனக்கு? 215 ரூபா. ஆனால் சூப்பராக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. இதில் இருக்க பாருங்க ரேட்டு. இந்த பொழுது பாருங்க, கரெக்டாக ஞாபகம். 219 ரூபா. அதான் நீ நல்லா பாஸ் பண்ணியிருக்க, நான் ஃபெயில் ஆகிட்டேன். நான் எம்காம் ஃபெயிலு, நீ எம்எட் பாஸ். சரி, ஓகே. எம்எட்டா? அது என்னது? எம்காம். சரி, ஓகே. மருமகளுக்கு பிடிச்ச துக்கடா முறுக்கு, பையனுக்கும் சூரிக்கும் பிடிச்ச தட்டை நிறைய வாங்கினாங்க. அதுவும் டப்பா வாங்கினாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணி தான் இருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த டப்பாலாம் வாங்கியிருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்குது இல்லை? இது எண்ணெய் ஊற்றுறதுக்கு நாங்கள் எந்த டப்பா இந்த கடையில் அது ஒரு நிமிஷம் இருக்கு. அது நல்லா இல்லை. இது எல்லாத்தையும் போட்டிங்கன்னா அது எவ்வளோ தெரியுமா அந்த ரேட்டு? 165 ரூபாயா? இந்த டப்பா 165 ரூபா. இது 129. இது எப்படி குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். ஒரு கிலோ மேலேயே பிடிக்குது. நல்லா வெயிட்டாக இருக்குது. ஒரு ஸ்பூன் கூட உள்ள போடலாம். இது 165 கொடுத்தாங்கன்னா வேஸ்ட். இது ஸ்டீப். இது கம்பெனி பேர் தெரியல எனக்கு, எதுக்கு கம்பெனி பேர் சொல்லணும். இதெல்லாம் என்ன போட போகிறேன்? இதெல்லாம் வந்து இங்கே எல்லாம் அந்த மசாலா டப்பா தவிர மற்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சாம்பார் தூள், அந்த என்னது மஞ்சள் தூள், அதெல்லாம் போட போகிறேன். இந்த ஸ்டாண்டே காலி பண்ணிருக்கேன். ஐயோ, நீ இப்போ இதெல்லாம் பண்ணால் நான் சமைக்கிறப்போ எது எங்கே இருக்குன்னு தெரியாது. என்னத்தான் சொல்லிக்கிட போகிறே போ. சரி, நீ இதெல்லாம் பார்த்துன்று நான் சூரி போய் தோசை நான் இட்லிலாம் வாங்கி கொடுத்துட்டு
வரேன். சமைக்கணும். நீ சமைக்க என்ன பண்ண போறியா சொல்லு. நைட்டு சூரிய சாப்பாடு சாப்பிட மாட்டான். நம்ம வீட்டில் நீ சாப்பாடு சாப்பிட்லான்ற ஒரு ஐடியா. இங்கே பாருங்க சோப். சோப்பு கம்மி சோப்பு வைக்கிறது ஒரு டப்பா. இங்கே பாருங்க இவங்க அரைப்பாறை தாங்க முடியல. ஆலப்பாறை கிளப்புறோம் ஏன் நான் வந்து லக்ஸு போடுவேன், இவங்க வந்து சந்தூர் போடுவாங்க. எனக்கு லக்ஸ் தான் பிடிக்கும், நல்லா வாசனையாக இருக்கும், மைல்டாகவும் இருக்கும். என்ன இருக்குது பாருங்க. வேறு என்ன இருக்குது காமி? வேறு ஒன்றும் இல்லைங்க. இது பாருங்க சக்கரை டப்பா உப்பு தானே இது. ஆமாங்க. இதுதான் வாங்கணும். 4 டப்பா வாங்கணும். எவ்வளோ? 90 ரூபா. காஃபி தூள், டீ தூள், நாட்டு சக்கரை, உப்பு. இந்த 4 போட்டு இந்த 1 2 3 4 டப்பா எவ்வளோ தெரியுங்களா? எவ்வளோ? 89 ரூபா. 89 ரூபா வாங்கலாம். குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் டிமார்ட்டு தான் இன்றைக்கி. டிமார்ட் அலப்பறேன் இன்றைக்கி. அலப்படுற கலப்புறோம் தலைவர் டப்பா இருக்குது, அதனால் அதெல்லாம் விட்டோம். ஸோ இதெல்லாம் மாற்றுறாங்க இப்போது. வீட்டே அழகு பண்ணுறாங்களாம் பாட்டிலாக வச்சு. என்ன தான் அழகு பண்ணாலும் சமைக்கிறது டேஸ்ட்டாக இருந்தால் தான் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஓகே நான் சொல்கிறது. நீ நல்லா தான் பண்ணுவோம் சமையல். சமையல் ரூம் நல்லா இருக்கும். சமையல் ரூம் நல்லா இருக்கணும் உங்களுக்கு. சமையல் ரூமும் சாமி ரூமும் நல்லா இருந்தால் போகுது உங்களுக்கு. ஓகே சரி சரி எல்லாத்தையும் அடிக்க வை. நான் கீழே போட்டு வந்துட்டேன். அப்புறம் நீங்கள் காட்டுங்க. அதுக்கப்புறம் நான் கீழே போயிட்டு வரேன். நான் வணக்கம் 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 வணக்கம். காலை எப்போ இருக்கு? இப்போ நைட்டுக்கு என்ன சப்பாத்தி அன்னைக்கு? 7 வந்தா சப்பாத்தி இட்லி இட்லி சப்பாத்தி பகல் தோசை பூரி சப்பாத்தி அப்பண்டா உப்புண்டாலாம் இங்கே செய்ய போகிறாங்க. சரி ஓகே. அப்பாச்சி அம்மா கொப்பு கொப்பட்ட அம்மாச்சி கொழுங்கு பெட்டலாம் அம்மா செஞ்சாங்க. உப்புண்டை வடை வடை செஞ்சாங்க. செஞ்சு ஃபஸ்ட் அம்மா வடை உப்புண்டை செஞ்சு யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க? என்னக்கா எங்கள் அம்மா எது செஞ்சாலும் ஃபஸ்ட்டு சூடி கொடுத்துருவாங்க. கண்ணு டவுலா கொப்பட்ட கண்ணு காய் பேன்னு பாபு அரிசி மாவு புழுங்க அரிசி. மண்ணில் வரும் செடி கொடிகள் எவ்வளவு வகைதான். மரமோ செடியோ தண்ணி மட்டும் ஒன்னேதான். பலவித மரங்கள் என்ன, மரத்துல கனிகள் என்ன, நேரத்தில் ருசியில் ஒவ்வொன்றும் வேறதான். பழமாய் பழுப்பதால் மிளகாய் தப்பு தப்பு. சரி 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 ஞாபகம் ஞாபகம் ஊட்டிட்டோம். சரி வாங்க சொல்லுங்க வாங்க பாய் சிக்கபா பாய் சிக்கா சிப்பா உன்னை தந்தையே தந்ததை என்றும் உமக்கே நாம் நன்றி சொல்லுவோம். சரி அதான் எதே சொல்லணும். எங்கள் அம்மா வந்து எது செஞ்சாலும் ஃபஸ்ட்டு சூரியகாந்த் தருவாங்க. அம்மா தான். அம்மாவுக்கு செல்ல பிள்ளை. எங்கள் வீட்டில் 8வது பிறப்பு கிருஷ்ணன் பிறப்பு. நிறைய சொல்லிட்டேன். அம்மா அதாவது 8வது பிறப்பு கிருஷ்ணன் பிறப்பு. 8வது குழந்தை இவன் தான், கிருஷ்ணன் குழந்தை. இவன் பிறந்தோம்னா கண்ணு தண்ணி அம்மா எது பண்ணி பண்ணி ஊத்து கண்ணு பண்ணி கலைக்கு தவளா பண்ணி. ஆ ஓ அந்த தவளா பண்ணின்னா அந்த கண்ணு மாதிரி கொழுக்கட்டை பண்ணுவாங்க. கார கொழுக்கட்டை. கார கொழுக்கட்டை தண்ணி மாதிரி இருக்கும். அதில் தாளிச்சு சூரியன் தண்ணி தண்ணி அதெல்லாம் ஞாபகம். அம்மா ஞாபகம். கண்ட தண்ணி அம்மா எங்கே இருக்காங்க? மேலே பார்த்துன்னு இருப்பாங்க. 8வது குழந்தை. 8 குழந்தைல 8வது குழந்தை இந்த மாதிரி இருக்கு. பாபு தப்பு பாபு இன்னைக்கு 8வது குழந்தைனே. கடைசி தம்பி யாரு நம்ம வீட்டில்? இந்த வீட்டில் கடைசி தம்பி யாரு? நான் வந்து ஃபஸ்ட்டு பையன். நீ கடைசி தம்பி. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. அன்பாலே இருந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. என்ன பண்றதுங்க? அம்மா இல்லாத குறைய போக்கிதான் ஆகணும்.
1000 சொந்தம் இருந்தாலும் ஒரு அம்மா சொந்தம் வர்றவே வராது. என்னதான் அப்பா பொண்ணு பாசம், தாய் மாமன் பாசம், ஏகப்பட்ட உறவு இருந்தாலும் அம்மா பையன் இந்த உறவை யாராலையும் பிரிக்க முடியாது, நெருக்க முடியாது. அந்த அளவு ஒரு நெருக்கமான பாச பிணைப்பு அம்மா பையன் பாசம் மட்டும்தான். இந்த பாருங்க, நான் சேவ் பண்ணேன்னா வேணாமா? விட்டுருக்க, தாண்டி விட்டுருக்க, அஜித் மாதிரி இருக்க, பரவாயில்லையே. சரி, நான் சேவ் பண்ணாமல் விட்டுறேன். விஜய் இல்லை, அஜித் தான் அழகாரி. அஜித் ஓகே. சரி, ஒரு 10 நாள் சேவ் பண்ணாமல் இருக்கு, எப்படின்னு பார்க்கலாமா? சரி, பார்க்கலாம். எப்படி தான். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. மேலே ஒய்ஃப் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் போய் காமிக்கிறேன். குட் நைட். இப்போ தாடி மிஷின் சேவ் பண்ணிக்க மாட்டேன். சரி, சேவ் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? அப்படி விட்டுலாமா? என்ன மாதிரி வரட்டுமா? சரி, என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 நாளைக்கு இப்போ ஃபுல்லாக சூப்பராக வந்துடும். என்னோட சூரியன் நல்லா வரும் தாடி. குட் நைட். நாளை பார்க்கலாம். நாளை அப்படி முருகா. குட் நைட். I